நபித்தோழர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா பல்வேறு போர்க்களத்தை பார்த்த மனிதர், அமீருடைய பேச்சுக்கு கட்டுப்படுவது என்றால் ஹாலித். வீரர், போர் தந்திரங்களை கரைத்து குடித்தவர். போருக்கு ஹாலித் வழி நடத்துகிறார் என்கிற வார்த்தை வந்தால் சஹாபாக்கள் சொல்வார்கள் வெற்றிதானது. மூன்று சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஜஅஃபர் அபி தாலிப் மூவரும் மரணித்தால் அதற்கு பிறகு முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஒருவரை தேர்ந்தெடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மரணிக்க சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மஷூரா செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸைஃபின் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வின் ஒரு வாள் கொடியை தூக்கியது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா. வரலாறை படிக்க வேண்டும். அமீருக்கு கட்டுப்படக்கூடிய சூழல் ஹாலிதை போன்று ஒரு சஹாபியை பார்க்க வேண்டிய, உமருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வீரர். எவ்வளவு நாடுகளை கைப்பற்றியவர் ஹாலித். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே அந்த ஒரு லெட்டர் வருது, இன்றைக்கு படைத்தளபதியில் இருந்து உங்களை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா நீக்குகிறார்கள் என்று அந்த கடிதம் வருகிறது. நபித்தோழர்கள் சிலரே கொஞ்சம் தயங்குகிறார்கள். ஹாலிதை உமர் எப்படி நீக்குகிறார்? எவ்வளவு பெரிய வீரர், எவ்வளவு வெற்றியை தேடி தந்த ஹாலித். அந்த அளவிற்கு. ஆனால் ஹாலித் எதுவுமே சொல்லவில்லை. சிரித்தவர்களாக அமீருடைய பேச்சு கட்டுப்பட்டு ஒரு படை வீரனாகவே தன் மரணம் வரை இயங்கினார்கள். இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா மரண நேரம் வருகிறது. அழுகிறார், சொல்லுகிறார், இந்த ஹாலித் 100க்கும் மேற்பட்ட போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார். என்னுடைய உடலை பாருங்கள். உடலை பார்க்குகிறார். கத்தி குத்தப்பட்ட அடையாளங்கள், அல்லாஹ்வின் பாதைக்காக கத்திகள் வெட்டப்பட்ட அடையாளங்களையும் அம்புகளால் துளைக்கப்பட்ட அடையாளங்களை பார்த்து அழுகிறார். அழுது சொல்லுகிறார், 100க்கும் மேற்பட்ட போர்க்களங்களை ஹாலித் சந்தித்திருந்தாலும் ஹாலித்தின் மரணம் படுக்கையிலா இருக்க வேண்டும், நான் இப்படியா மரணமாக வேண்டும்? 100க்கும் போர்க்களத்து சங்கமித்த ஹாலித் சொன்னார், என் வாள்கள் பல காஃபிர்களை நரகத்திற்கு அனுப்பி இருக்கிறது, ஆனால் ஒரு காஃபிரின் வாழ் கூட என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பவில்லை. வீரரின் கண்கள் தூங்குவது தகுமோ என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஷஹாதத்தை மொழிந்து மரணத்தை சங்கமித்தார்.